ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த ஃபீல் குட் ட்ராமாவோட 11th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில அந்த புது ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ற கம்பெனியோட பிரசிடென்ட் நான் தான், கோல்டு பார்ட்னர்ஸ்ல இருந்து வந்திருக்கேன், லீ வந்து நின்றுப்பானா. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டையும் லீ கூட வந்த ஆளையும் வெளியில அனுப்பிட்டு ஹீரோவும் லீயும் மட்டும் தனியா அங்க உட்காந்து சாப்பிட்றாங்க. எங்க சாப்பிட்றாங்க, மாறி மாறி வாக்குவாதம் தான். லீ இருந்துட்டு, இன்னும் நீங்க ஒரு வாரத்துக்குள்ள பொருளை தயாரிச்சு கொடுக்கறதுனா நாங்க கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி கொடுக்கறது மட்டும் இல்லாம பெனால்ட்டியும் கட்டணும்னு சொல்றான். அது ரொம்ப நிறைய காசா இருக்கும், ஹீரோவாலலாம் கட்ட முடியாது. அது மட்டும் இல்ல, ஹீரோ கிட்ட எங்க காசு இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணி அவனோட எல்லாத்தையும் வச்சு லோன் வாங்கிட்டான்ல, கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண கூட ஹீரோ கிட்ட காசு கிடையாது. ஹீரோ கோல்டு பார்ட்னர்ஸ்ல இருந்தப்போ இதே மாதிரி தான் இவன் மித்த கம்பெனிக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இப்ப அது அவனுக்கே திரும்ப வருது. லீ இருந்துட்டு, உன்கிட்ட இருந்த பவர் எல்லாமே உன்னோடது கிடையாது, கோல்டு பார்ட்னர்ஸ்ல இருந்து வந்துச்சு. இப்ப நீ அங்க இருந்து வெளியில வந்தது ஒன்னும் இல்லாத ஆயிட்ட. அந்த பவர் இப்ப என் கிட்ட இருக்கு, நீ என்னெல்லாம் பண்ணியோ அதெல்லாம் உனக்கு திரும்ப பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிக்கிறான். லஞ்ச் முடிஞ்சது. இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணனே தெரியல, ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டே வரான். அந்த ப்ராஜெக்ட் மட்டும் ரெடியாகி மார்க்கெட்டுக்கு போலனா ஹீரோ நடுத்தரில் தான் நிற்கணும். இதில் லீ வேற நடுவில் நின்று குறைச்சல் கொடுத்துட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லாத, அதுக்கு வேற அவள் ஃபீல் பண்ணுவான்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அங்கே ஹீரோயின் ஆஃபீஸில் உட்காந்துருக்கா. நேற்று ஹீரோ அவளை ஹக் பண்ணி சமாதானப்படுத்தினதை யோசிச்சு பார்த்து அவளுக்கு அவளே சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்நேரம் ஹீரோவும் ஃப்ரெண்டு வராங்க. ஹீரோ ஃப்ரெண்டை பார்த்து அவகிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சிக்னல் காட்டிட்டு, நீ என்ன ஒரு நிமிஷம் உள்ள வந்து பாருன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு உள்ள போறான். அவளும் உள்ள போய் என்ன விஷயம்னு கேட்கும்போது, என்னோட சித்தப்பா இந்த கம்பெனியில் நடத்திட்டு இருக்கும்போது காஸ்மெட்டிக்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்கல்ல, அந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டருங்களை யார் ஹேண்டில் பண்ணதுன்னு கேட்குறான். நீ தான் அவங்களெல்லாம் கோல்ஃப் விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போவானா. அப்போ அந்த ஆளுங்க கூட எல்லாம் லீக்கு நல்லாவே பழக்கம் இருக்கும். அவன் தான் வேணும்னே கிளினிக்கல் டெஸ்டிங்கை லேட் பண்றான்னு புரிஞ்சிருச்சு. கோவத்துல கையில வச்சு இந்த பெண்ணை உடைக்கிறான். ஹீரோயின் அதை நோட் பண்றா. அந்த புது ப்ராஜெக்ட்டுக்கு கான்ட்ராக்ட் போட்ட லீகல் டீமை கூப்பிடு, நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுது. என்ன விஷயம், எதுவும் பிரச்சனையான்னு கேட்குறா. அப்படிலாம் இல்லை, நான் அந்த கான்ட்ராக்ட் பத்தி திரும்ப அவங்க கிட்ட பேசணும், அதனால தான் அப்படின்னு சொல்ல, சரின்னு வெளியில போய் அந்த டீமுக்கு ஃபோன் பண்ணி சொல்றா. அப்பா அவ கூட வேலை பார்க்குற பொண்ணு ஒருத்தி வந்து கிளினிக்கல் டெஸ்டிங் பண்ற டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேணும்னே டிலே பண்ற மாதிரி தோணுது. பண்ண சொன்னா தப்பான வேலைகளையும் பண்ணியிருக்கான். அதனால அவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதை முடிஞ்சிடுச்சு. போலீஸும் இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்கன்னு சொல்ல, சரி அதுக்கு நாம சும்மா இருந்துடக்கூடாது, நீங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நோட் பண்ணிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட விசிட்டிங் கார்டை கொடுத்து இந்த ஆளை பத்தி விசாரிங்க, இவன் இதுக்கு முன்னால பண்ண தப்பு, பொண்ணுங்க விஷயம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, சீக்கிரமா விசாரிச்சு சொல்லுங்கன்னு அனுப்புறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின், அவளுக்கு ஏதோ பெரிய பிரச்சனைன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்டே கேட்டிருப்பா. ஆனா அவன், பாஸுக்கு தூங்குறதுல பிரச்சனை இருக்கு, அவருக்கு ஒழுங்காவே தூக்கம் வராது, அதனாலதான் மூஞ்செல்லாம் இப்படி இருக்குன்னு சமாளிச்சிருப்பான். ஹீரோயின் ஒரு டீயை போட்டு எடுத்துட்டு ஹீரோவோட ரூம்குள்ள போறா. அவன் சேர்ல உட்காந்த மாதிரியே தூங்கிட்டு இருக்கான். ஒரு டவல் எடுத்து அவனுக்கு போத்தி விட்டுட்டு அவனையே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. பயபுள்ள தூங்கல போல, கண்ணை முடிக்கிட்டே, இவ்வளோ பக்கத்துல பார்க்கும்போது நான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். நீங்க தூங்கலையா அப்படின்னு கேட்கும்போது, தலைவலின்னு சும்மா கண்ணை மூடி படுத்திருந்தேன்னு சொல்றான். உங்களுக்கு தூக்கத்துல பிரச்சனை இருக்குன்னு உங்க ஃப்ரெண்டு சொன்னாரு, அதான் அந்த டீயை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த டீயை குடிச்சா நல்லா தூக்கம் வரும், இதை தவிர என்னால வேற எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது, இதுதான் பண்ண முடியும்னு சொல்றா. ஹீரோயின் பக்கத்துல இருக்கும்போது இவனுக்கு பல்ஸ் இனிமே பண்ணா சர்ஜரி தான், ஆனா கிட்னி கிடைச்சா கூட சர்ஜரி பண்றதுக்கு இவங்க கிட்ட காசு இல்லையா, நான் இறந்ததுக்கு அப்புறம் நீ தான் பிள்ளைங்களை பாத்துக்கணும், இனிமேலாவது ஒழுங்காயிரு அப்படின்னு ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க லேடி டிடெக்டிவ் வராங்க. கேஸ் ஃபுல்லாவே முடிஞ்சிடுச்சு, சைன் மட்டும் வாங்கணும்னு வந்திருக்காங்க. அவரும் சைன் போட்டாரு. ஆனா இவர் மேல போட்டா அந்த சூதாட்ட கேஸ் இருக்கு, அதுக்கு நான் உங்ககிட்ட விசாரிக்க வருவேன், உன் பிள்ளைங்களுக்காகவாது ஒழுங்காயிரு, இனிமே இப்பெல்லாம் பண்ணாதானே அவங்களும் திட்டிட்டு போறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவனோட வீட்டுல தான் இருக்கா. அப்பா அவ பாய் ஃப்ரெண்ட் அப்பா ஃபோன் பண்ணி, இங்க ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன் எல்லாம் நின்றுடுச்சு, பெரிய அவர் இந்த விஷயத்த அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட சொல்றாரு. இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது கோல்டு பார்ட்னர்ஸ்ல இருந்து ஆளுங்க ஹெர்மியாக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு கால் வருது. என்னன்னு பார்த்தா லீ 4-5 பேரை கூட்டிட்டு ஹெர்மியாக்குள்ள நுழையிறான். இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோ வந்திருப்பான். அப்படியே அந்த சீன் திரும்பி நடக்கிற மாதிரியே இருக்கும். மீட்டிங் ரூம்ல டேரக்டர்ஸ் லீன்னு எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஹீரோ இப்பதான் விறுவிறுன்னு உள்ள வரான். மீட்டிங் நடக்குது. மீட்டிங் எங்க நடக்குது, லீயும் ஹீரோவும் மாறி மாறி கழுவி ஊத்திக்கிறது தான் நடக்குது. அவன் இவனை கேவலப்படுத்த, இவன் அவனை கேவலப்படுத்தன்னு மாறி மாறி போயிட்டு இருக்கு. இன்னும் 2 வாரத்துக்குள்ள ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கலனா கோல்டு பார்ட்னர் இன்வெஸ்ட் பண்ண காசை கொடுத்தணுமா, இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான அத்தாரிட்டியை கொடுத்துடணுமா, இந்த 2 எது பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு லீ சொல்லிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா மீட்டிங்ல இருக்கிறவங்களுக்குலாம் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஹீரோயினும் அவ கூட வேலை பார்க்கறவங்களும் உள்ள வராங்க. இன்வெஸ்ட் பண்ண கம்பெனில இருந்து ஒரு டைரக்டர் ஹெர்மியால வேலை பார்க்கணும்ல, இதே மாதிரி தான் ஹீரோ கோல்டு பார்ட்னர்ஸ்ல இருந்து டைரக்டரா ஹெர்மியாக்குள்ள வந்திருப்பான். அப்படி வரும்போது ஹீரோயினை செக்ரட்டரியே கேட்டிருப்பானா. இப்ப அதே மாதிரி லீயும் கேட்கறான்.
ஹீரோக்கு செம்ம கொண்டாவுது. ஏன்பா டென்ஷன் ஆகுற? நீயும் இதே தானே பண்ண? உனக்கு ரூல்ஸ் தெரியாதா? நான் இங்க வேலை பார்க்கும்போது யார் வேணாலும் எனக்கு கீழே வச்சுக்கலாம். ஒரே ஒருத்தருக்காக 4500 பேரோட வேலையை பறிக்க போறியான்னு கேட்குறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோயினும் அவர் சொல்றது கரெக்டு தான், ஏன் ஒருத்திக்காக 4500 பேரை கைவிட போறீங்களான்னு சொல்றா. மீட்டிங் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. ஹீரோ லீயை நிறுத்தி, உனக்கு இப்போ என்னதான் வேணும், என்னதான் ட்ரை பண்றான்னு கேட்க, நீ பண்ண அதே தான், உன்னை பார்த்து தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட இருந்து கம்பெனியையும் ஹீரோயினையும் பறிச்ச மாதிரி நானும் பண்ண போறேன்னு சொல்றான். அப்ப கரெக்டா ஹீரோயின் வெளியில வரா. லீ வேணும்னே ஹீரோயினை பார்த்து வந்து என்னோட ஆபீஸ்ல பாருங்க அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு முன்னால போறான். ஹீரோயின் பின்னாலே போக ஹீரோவை பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு முறைக்கிறான். நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. என்ன அப்படின்னு கேட்கும்போது, போயிட்டு வந்துடுவேன், நாம வந்து பேசுவோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு போறா. உள்ள போய் என்ன பண்ண போறான்னு தெரியல. லீவோட கேபினுக்கு போய் எதுக்காக இப்படிலாம் பண்றேன்னு கேட்கிறா. அவன், நீ ஹீரோ கூட ஒன்னா இருந்து அவனுக்கு உதவி பண்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றான். அதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் லெட்டரை டேபிள்ல வச்சுட்டு, நான் இன்னைக்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கிளம்புறேன், அதுக்கப்புறம் உன் கண்ணுக்கே தெரியாத இடத்துல இருந்து திரும்பவும் அவருக்கு தான் உதவி பண்ணுவேன்னு சொல்றா. அவனுக்காக இந்த அளவுக்கு போறியா? நீ அவனுக்காக பேச பேச எனக்கு இன்னும் தான் வெறி ஆகுது. அவனை நான் எப்படி அழிக்க போறேன்னு நீ இங்க இருந்தே பார்க்கணும். கம்பெனியை விட்டுலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை கிழிச்சு போடுறான். அவளும் அங்கேருந்து கிளம்பி ஹீரோவோட கேபினுக்கு போறா. ஹீரோ செம்ம கோத்துல இருக்கான். இப்ப வந்ததும், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் ஏற்கனவே ஒண்ணுக்கும் உதவாதவன் மாதிரி இருக்கேன்னு எனக்கே தோணுது. நீ வேற இப்படிலாம் பண்ற. அவன் கூட சண்டை போடுறதுன்னா அது நானா தான் இருக்கணும். உனக்கு பின்னால நான் ஒளிஞ்சிருக்க விரும்பலன்னு அவ தோலை பிடிச்சி உழுக்குறான். அவன் அமைதியா, சாரி சார், நான் அந்த மாதிரி யோசிக்கல அப்படின்னு சொல்ல இவனும் அமைதியாயிட்டான். லீனால கஷ்டப்படுறீங்கன்னு ஏன் என்கிட்ட நேத்தே சொல்லலன்னு கேக்குறா. அதை சொல்லி உன்னை ஏன் கஷ்டப்படுத்திட்டு? கஷ்டம்னா அது என்னோட இருந்துட்டு போட்டோம், அதான் சொல்லல. சரி எல்லாத்தையுமே விடு, வேற சப்ளையர் நமக்கு கிடைப்பாங்க பாப்போம் அப்படின்றான். சரி நான் சப்ளையர் லிஸ்ட்லாம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டா. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல லேடி டிடெக்டிவ் இல்லைன்னா அங்கேயே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கும்போது தான் லேடி டிடெக்டிவ்க்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா, ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டுக்கு முட்டில தான் அடிபட்டிருக்கும். இப்போ இந்த டிடெக்டிவ் சொன்ன மாதிரினா அவனுக்கு முட்டிக்கு மேலே தான் அடிபட்டிருக்கணும் அப்படின்னு தோணுது. உடனே அடாப்சி பண்ண டாக்டரை போய் பார்க்குறாங்க. அவரும், ஆமாம் முட்டில தான் அடிபட்டிருந்துச்சு, அதை வச்சு பார்க்கும்போது அது ஒரு காராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டதுமே ஹீரோ வேற அது ட்ரக்கு கிடையாது வேற ஒன்றுன்னு சொல்லியிருப்பானா, அது அவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே அங்கேருந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அது ப்ராஜெக்ட் உருவாக்குறது கஷ்டம்னு டேரக்டர் யூன் ஹீரோ கிட்ட சொல்றாரு. ப்ராடக்ட் உருவாக்க முடியலைன்னா கோல்டு பார்ட்னர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி கொடுக்கணும். எங்கேயாவது லோன் வாங்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்ல. இப்ப என்னதான் பண்றதுன்னு யோசிக்கும் போது டைரக்டர் ஜூன் ஒரு ஐடியா கொடுக்கறாரு. இவங்க கிட்ட வேற சில ப்ராடக்ட் எல்லாம் இருக்குதான், அதை லான்ச் பண்ணிருப்பாங்க, ஆனா இன்னுமே மார்க்கெட்டுக்கு கொண்டு வரல. அந்த ப்ராடக்ட் எல்லாம் 30% டிஸ்கவுண்ட்ல சேலுக்கு போட்டா நமக்கு நல்ல காசு கிடைக்கும்னு சொல்றாரு. இதுவும் நல்ல ஐடியாவா தானே இருக்கு, அப்படியே பண்ணிடுங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறான். பார்த்தா லேடி டிடெக்டிவ் இவனை பார்க்க தானே கிளம்புனாங்க. வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. இவன் வந்ததும் உடனே போய் பேசுறாங்க. என்னோட வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கும்போது, ஸ்டேஷன்ல தான் இருந்துச்சு, அதை பார்த்து தான் வந்தேன்னு சொல்ல அவங்களோட உள்ள கூட்டிட்டு போய் பேசுறான். டிடெக்டிவா கார் தான் இடிச்சிருக்குன்னு அட்டாப்சி பண்ண டாக்டர் சொன்னாரு, அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கும்போது அவன் இப்பவும் எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு அதுதான் சொல்லிச்சுன்னு புழுகுறான். அவங்க ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட, என்ன இவன் சொல்றதெல்லாம் உண்மையான்னு கேட்க, ஆமா போலீஸ் ஆண்டி உண்மைதான், இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு சொல்ற அப்படின்னு கேட்குறான். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, தெரியாம இருக்குமா, நீ வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் சொல்றான், பாருங்க எவ்வளவு கரெக்டா சொல்றான்னு நடிக்கிறாங்க. டேய் இதெல்லாம் நான் எவ்வளவோ பாத்திருக்கேன்டான்னு கடுப்பாக, உங்களுக்கு அண்ணங்க மட்டும் தானே ஹீரோ சொல்றான். விளக்கண்ண எனக்கு 5 அக்காங்கன்னு சொல்ல, அப்ப 5 பேருமே பசங்க மாதிரி இருப்பாங்க கரெக்டு தானே ஹீரோ சொல்ல, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன்னு அடிக்க போறாங்க. ஹீரோவும் அது ஒரு மீன் டிசைன்ல இருக்கும்னு சொல்றான். நமக்கு அப்படியே இங்க கட் பண்ணி லீ வாட்சை காட்டுறாங்க. அவன் இன்னைக்கு அந்த வாட்சை தானே கட்டியிருந்தான். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ வாங்கிட்டு இருக்கான். கெமிக்கல் கலந்த ஆளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டிருந்தானா, அந்த ஏரியாவுக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். இது தூரமா நின்றுட்டு அந்த கெமிக்கல் கலந்தவனும் பார்த்துட்டு நிற்கிறாரு. அடுத்த நாள் ஆகுது. இதுக்கு முன்னால லான்ச் ஆன ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வரலன்னு சொல்லி அதை 30% டிஸ்கவுண்ட்டுக்கு சேல் பண்ணலான்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி போட்டுட்டாங்க. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு ஹீரோயினும் அவ கூட வேலை பார்க்குற பொண்ணுங்க அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு எல்லாருமே கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாவே இருக்கா. என்ன விஷயம்னு கேட்கும்போது, ஒருத்தனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, அவனை பத்தியே தான் நான் நினைக்க வேண்டியதா இருக்கு, நினைக்க கூடாது நினைச்சாலும் முடியலன்னு சொல்றா. கூட இருக்க பொண்ணுங்களும், இந்த மாதிரி பாவமா இருக்கிற பசங்களெல்லாம் நம்ம கட்டிக்கிட்டோம்னா கடைசி வரை நாம தான் அவனை கரை சேர்க்கணும், நம்மளோட வாழ்க்கையே வாழ முடியாம போயிடும், அவனை அப்படியே கலட்டி விட்டுருங்கன்னு சொல்றாங்க. இது தன்னோட ஃப்ரெண்டு தான் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு புரியவே இல்லை. ஆமாங்க இந்த மாதிரி பசங்களெல்லாம் டேட் பண்ணாதீங்க, அப்புறம் நீங்களும் அவங்கள மாதிரி ஆயிடுவீங்க அப்படின்னு அட்வைஸ் வேற கொடுக்குறான். அப்புறம் ஹீரோ கிட்டையும் போய், டே உன்னோட ஆளுக்கு காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிட்டே போகுதுடா, எவனோ ஒருத்தன் பாவமா இருக்கிற மாதிரி நடிச்சு அவன் மனசுல இடம் பிடிக்கலாம்னு பாக்கலாம்னு சொல்றான். ஹீரோக்கும் நாம தான் அதுன்னு தெரியல, டென்ஷன் ஆகி, அவன் எவ்வளவு கேவலமானவனா இருந்தா பாவமா இருக்கிற மாதிரி நடிச்சு அவன் மனசுல இடம் பிடிக்க பார்ப்பான். டே ஹெர்மியால இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லுடா, யாராவது அவன் முன்னாடி பாவமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள கொன்னுடுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. டேரக்டர்
ஆனா இந்த லீ இருந்துட்டு அதை 70% சேலுக்கு போடுற மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம் பேசி கரெக்ட் பண்ணிட்டான். அதனால இப்ப இவங்களுக்கு லாபமே இல்ல. அந்த புது ப்ராடக்ட்டை கொண்டு வந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியுன்ற நிலைமை மறுபடியும் ஆயிடுச்சு. ஹீரோக்கு என்ன பண்ணனே தெரியல. மொட்டை மாடல நின்று யோசிச்சுட்டே நிக்கிறான். அப்போ ஹீரோயின் அங்க வந்து, இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹெர்மியாக்கு இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு. உங்க அப்பாவும் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்திருக்காரு. உங்களோட வீடு கூட நிறைய வாட்டி பேங்க் கைக்கு போயிருக்கு. உங்க அப்பா எக்கச்சக்க வாட்டி கோர்ட்டு கலைஞ்சிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒண்ணுமே கிடையாது. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நீங்க தைரியமா இருக்கணும்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டது அவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. சரி வேலையை பார்ப்போம், வேற ஏதாவது சப்ளையர் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தீயா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சப்ளையர் கிடைக்கல. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு செம்மையான ஐடியா வருது. நம்ம எதுக்கு சப்ளைக்காக தேடணும், எங்க பிளான்டேஷன் போட்டிருக்காங்களோ அங்கேயே போய் நம்ம பொருளை எடுத்துக்கலாம். அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றா. அப்படி பண்ணா 2 நாள்ல இவங்களுக்கு தேவையான பொருள் கிடைச்சிருமா. சரி உடனே நாம அந்த பிளான்டேஷனுக்கு போவோம்னு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்டு அவன் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியில வரும்போது ஸ்கூல் பசங்க 4-5 பேர் அவனை இடிச்சுட்டு போறாங்க. கடுப்பாகி டேய் அப்படின்னு ஒரு சவுண்டு தான் விட்டுருப்பான். அதுக்குள்ள அந்த ஸ்கூல் பசங்க, டேயா நீ தானே எங்களை வந்து இடிச்ச, நிறைய காசு வச்சிருக்கியோ, என்ன கூட அப்படின்னு பொருள் அந்த பையன் கிட்ட கொடுத்து இதை வச்சு ரீஃபண்ட் வாங்கிக்கன்னு பேசுற மாதிரி நின்றுட்டு கண்ணை குத்தி விட்டுட்டு ஓடிட்டான். உடனே அந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் வெறித்தனமா துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனும் ஓடுறான். பார்த்தா ஒரு முட்டு சந்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான். மூஞ்சிலே ஒரே குத்து. அடுத்த செகண்ட் இந்தாங்க தம்பின்னு பர்ஸையே எடுத்து கொடுத்துட்டான். பர்சுக்குள்ள 100 ரூபா தான் இருக்கு. அவனுக்கு இன்னும் காண்டாகி அடிக்கிற மாதிரி போக கரெக்டா அங்க நம்ம லேடி டிடெக்டிவ் வந்துட்டாங்க. போட்ட அந்த பசங்களை அடிச்சு ஓட விட்டுட்டு பரவாயில்லையா அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்குறாங்க. அவன் அந்த பின்னாடி கூடி ஹக் பண்ணி ஸ்லீவை படிக்கிற டெக்னிக் இருக்குல்ல, அதை இவங்க கிட்ட காட்டலான்னு மெதுவா கிட்ட போறான். அவங்க அப்படியே முறைக்கிற மாதிரி ஒரு லுக்கை விட அப்படியே பின்னாடி போயிட்டான். மூஞ்சிலே அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு அடிச்சுட்டு போயிட்டாங்க. இங்க கட் பண்ணி லீயை காட்டுறாங்க. இப்ப ஹெர்மியாவோட டீம் பிளான்டேஷனுக்கே போய் பொருளை வாங்க போறாங்கன்றத ஜூனா வந்து சொல்றா. இந்த ஐடியா அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு லீக் ஒரே ஷாக்கா இருக்கு. ஹீரோயின் தான் இந்த ஐடியாவை கொடுத்துருக்கா. அவ 24 வருஷமா அந்த ஃபேக்டரியில இருந்தவ, அதான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல லீக்கு கோவமா வருது. அங்க ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பிளான்டேஷனுக்கே போயிட்டாங்க. ஆனா அங்க உள்ள ஓனர் வெளியில போயிருக்காராம். வர்றதுக்கு சாயங்காலம் ஆகுமா, வெயிட் பண்றீங்களா இல்லைன்னா போயிட்டு வரீங்களான்னு கேக்குறாங்க. ஹீரோ நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்ல, இந்த இடம் ரொம்ப பெருசு, நீங்க ஃபுல்லாத்தையுமே பார்த்துட்டு வாங்க, கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. சரின்னு 2 பேரும் அந்த இடத்துல மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறோட வாழ்க்கையே ரொம்ப போரிங்கான ஒண்ணு அப்படின்னு பேசிட்டு நடந்து போறாங்க. அப்ப அங்க பிங்க் கலர்ல ஒரு பூ இருக்கும். கொரியால வளர்ற ஒரு பூவான். அதை எடுத்து ஹீரோயின் தலையில மாட்டி விட்டுட்டு நல்லா இருக்கா கொஞ்சம் சிரின்னு சொல்றான். அவளும் சிரிக்க, இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் சிரி அப்படின்னு சொல்றான். இன்னும் கொஞ்சம் சிரிக்கணுமானு அவ ஹஹான்னு சிரிக்க, இவனும் கூட சேர்ந்து சிரிச்சுட்டு பைத்தியக்காரி மாதிரி இருக்க அப்படின்னு கிண்டல் பண்றான். இப்படியே விளையாடிட்டு 2 பேரும் ஒரு இடமா போய் பாக்குறாங்க. வித்தியாசமான செடியெல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப திரும்பி அவனோட கதையை தான் சொல்றான். அவன் அம்மா அப்பா இறந்ததும் அமெரிக்காவுக்கு போனான்ல, அங்க போனப்ப அவனுக்கு சாப்பாடு கூட ஒழுங்கா கிடைக்காதான். குப்பையில அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருக்கானா. பழி வாங்கணுன்றதுக்காகவே தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லிக்கிட்டே வரான். ஹீரோயின் வாய்ஸ் ஓவர்ல, நீங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டீங்க, உங்களுக்கு ரெஸ்டே இருந்திருக்காது, இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க, நானும் இந்த நாளை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே அங்க உட்காந்து விளையாடிட்டு ஜாலியா இருக்காங்க. சாயங்காலம் அந்த ஓனர் வந்துட்டாரு. அவரை பார்த்து எல்லா விஷயமும் பேசி முடிச்சு நல்லபடியா அங்க இருந்து கிளம்புறாங்க. திரும்பவும் அவ வாய்ஸ் ஓவர்ல, நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி உங்களை பார்த்துருந்தா உங்களுக்கு இன்னும் உதவியா இருந்திருப்பேன்னு சொல்றா. 2 பேருமே ஊருக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே உட்கார்ந்த மாதிரியே தூங்கிட்டா. இவன் உடனே வண்டி ஒரு ஓரமா நிறுத்திட்டு அவ பக்கத்துல போய் அவ மூஞ்ச பார்த்து ரசிச்சுட்டே இருக்கான். அப்ப அவ டக்குனு எந்திரிக்க மாதிரி இருக்கவும் இவன் தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. லீயை காட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றான்னு ஜூனா சொன்னதே நினைச்சிட்டு ஹீரோயினை போய் பார்க்கலான்னு வீட்டுல இருந்து கிளம்புறான். இங்க இவங்க 2 பேரும் ஹீரோயினோட வீட்டுக்கு போறதுக்கு படிக்கட்டு இருக்குல்ல, அதுல ஏறி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே ஹீரோ ரொம்ப தூரம் வண்டி ஓட்டுனதுனால அவனுக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு பேசிட்டு வரும்போது அவன் மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப டயர்டானாலே இப்படி வரும் போல. ஹீரோயின் உடனே பதறி போய் உட்காருங்க உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டு ஒரு டிஷ்யூ எடுத்து மூக்குல வச்சு தொடச்சிட்டு, என்ன இப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்க, அவன் எனக்கு தலை வேற வலிக்குதுன்றான். தலையும் வலிக்குதான்னு பின்னாடி தலையை பிடிச்சிட்டு இன்னொரு டிஷ்யூ எடுத்து அவனோட மூக்குல சொருவி விடுறா. இவ இப்படி பதறும் போதுதான் ஹீரோக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ஃப்ரெண்டு சொன்னான்ல, ஒருத்தன் ஹீரோயின் கிட்ட பாவப்படுற மாதிரி நடிச்சு அவன் மனசுல இடம் பிடிக்க பாக்குறான்னு. அப்ப அந்த பையன் நாம தான் நான் இப்பதான் அவனுக்கு தோணுது. அவகிட்ட என்னை பார்க்கும்போது உனக்கு பாவமா இருக்கான்னு கேட்கிறான். அவன் மூக்குல இருக்கிற டிஷ்யூவை பார்த்து சிரிச்சுட்டு, பாவமாலாம் இல்ல ஃபன்னியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அவனும் சிரிக்கிறான். இப்படியே இவங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறத லீவ் ஒளிஞ்சு நின்று முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறது லீக்கு செம்ம காண்டாவுது. அடுத்த நாளே வேலையை காட்டிட்டான். இவங்க ஒரு பிளான்டேஷன்ல சப்ளை கேட்டிருந்தாங்கல்ல, அந்த பிளான்டேஷனுக்கும் பிரச்சனை கொடுத்துட்டான். பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்றாங்கன்னு தப்பான கம்ப்ளைண்ட்டை விவசாயத்துறைக்கு போட்டு விட்டுருக்கான். அங்கேயும் அவனுக்கு ஆளுங்க இருக்காங்க போல. அதனால அவங்களும் உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அந்த பிளான்டேஷனுக்கு போய் விசாரிக்கணும்னு சொல்லி எல்லா சப்ளையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஹீரோ ஹீரோயினுக்குலாம் என்ன பண்றதே தெரியல. ஹீரோ ஆபீஸ்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏத்தாப்புல லீவ் வரான்.
ஹீரோவை பார்த்து என்ன மூஞ்சே சரியில்லை, என்ன ஆச்சு அப்படின்னு நக்கல் பண்றான். ஹீரோ இருந்துட்டு நீ என்ன பழி வாங்கணும்னா என்ன எது வேணாலும் பண்ணு, அந்த தோட்டத்துல இருக்கிறவங்களை எதுக்கு கஷ்டப்படுத்துறேன்னு கோவப்படுறான். அப்படின்னா நீ முதல்ல இது எல்லாத்தையும் நிறுத்திருக்கணும், உன்னாலதான் அவங்க கஷ்டப்படுறாங்க, இது ஆரம்பம் தான் தம்பி, இனிமே உன்னை சுத்தி இருக்கிற ஒருத்தரும் உன்னால கஷ்டப்பட போறாங்க, உனக்கு உதவி பண்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காகவே அவங்களுக்கு கஷ்டம் வரப்போகுதுன்னு வில்லத்தனமா பேசுறான். ஹீரோ அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி தான் நானும் ஒரு காலத்துல இருந்திருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது, என்னோட மூஞ்சி இப்படிதான் இருந்திருக்கும் போல, பார்க்கவே ரொம்ப ஆபத்தா இருக்கு, ஹீரோயின் எதுக்கு உன்னை விட்டு விலகுறான்னு உனக்கு புரியலையா, நான் ஒரு மான்ஸ்டரா இருந்து அவளால இப்போ ஒரு மனுஷனா இருக்கேன், ஆனா நீ ஒரு மான்ஸ்டரா மாறிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி இருக்கிற உன்னை எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டான். அப்ப இவன் செட் பண்ணி வச்சிருந்த ஆள்கிட்ட இருந்து போன் வருது. என்னன்னு போய் பார்த்தா ஹீரோவை பத்தி அந்த ஆள் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. ஹீரோ தப்பு பண்ணதெல்லாம் பெருசா எதுவுமே இவருக்கு தெரியலையா, ஆனா ஒரே ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன், டோனர் டீடைல்ஸ்லாம் இல்லீகலா வாங்கியிருக்காருன்னு சொல்லி ஒரு கவரை கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் அவனுக்காக வாசல்லே நின்றுட்டு இருக்கா. இன்னைக்கு அந்த பிளான்டேஷன்ல சப்ளையும் கிடைக்காம போயிடுச்சுல, அதுக்கு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு சமாதானப்படுத்தலாம்னு வந்திருக்கா. ஆனா இவ சோகமா இருக்கிறத பார்த்த உடனே அவனே எல்லாமே நல்லா தான் நடக்கும், நாளைக்கு நிறைய வேலை இருக்குல்ல, இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துருந்தா எப்படின்னு கொஞ்சம் எனர்ஜியா பேசலான்னு பாக்குறான். ஆனா அவன் கஷ்டப்படுறான்னு ஹீரோயினுக்கு புரியுது. நீங்க தானே சொன்னீங்க கஷ்டமா இருக்குன்னா கஷ்டமா இருக்குன்னு சொல்லணும்னு, இப்ப நீங்களே எதுக்கு இப்படி நடிக்கிறீங்க, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு, அதை பார்த்து எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, என்னால வேற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு அவ பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கா. எனக்கும் தாமா பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்ப நாம தான் அந்த பாவப்பட்ட பையனானு உடனே அவகிட்ட அப்ப அந்த பையன் நான் தானா அப்படின்னு கேட்கிறான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்கலி அந்த ஆள் கொடுத்துட்டு போன கவரை ஓபன் பண்ணி உள்ள ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் பத்தின டீடைல்ஸ்லாம் இருக்கிறத பார்த்துட்டான். இங்க ஹீரோ நீ சொன்னதை வச்சு உனக்கு எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு சிரிக்கிறான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல லீ இன்னும் நிறைய குறைச்சல் கொடுக்க போறான். என்னென்ன பண்றான், அதை ஹீரோ ஹீரோயின் எப்படி டேக்கிள் பண்றாங்கன்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.